வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ஒரு சில தீமைகள் நமக்கு ஏற்படும். அந்த தீமைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கொள்வோம். பாதாம் பருப்பை தொடர்ந்து நம்ம சாப்பிடுவது என்னதான் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டு இருப்போம். இதனால பல்வேறு நோய்களும் குணமாகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். பாதாம் பருப்பு புரதம், கொழுப்பு, விட்டமின்கள், தாதுக்கள், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து, கால்சியம் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களை கொண்டிருக்கிறதால நிறைய மருத்துவ நன்மைகளை நமக்கு கொடுக்கும். பாதாம் பருப்பு உட்கொள்வதால மூளை வளர்ச்சி அதிகரித்து உடல் ஆரோக்கியமும் மேம்படும். இதை தவிர தோல் நோய்கள், இந்த ஸ்கின் டிசீஸ் நமக்கு எதுவும் வராது. கொலஸ்ட்ரால் நமக்கு கண்ட்ரோலாக இருக்கிறதால இதய நோயினுடைய அபாயத்தை குறைக்கலாம். பல நன்மைகள் கொண்ட பாதாம் பருப்பை நாம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு ஒரு சில தீமைகளையும் அது ஏற்படுத்தும். அதை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த தீமைகள் நமக்கு ஏற்படும். அந்த தீமைகள்லாம் என்னென்ன, யாரெல்லாம் பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். செய்வாங்க மக்களே. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சிறுநீரக கற்கள் யாருக்கெல்லாம் உங்களுக்கு இருக்கோ, கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்கலாம் பாதாம் பருப்பு சாப்பிட்றத தவிர்க்க வேண்டும். ஊட்டச்சத்து நிபுணர்களுடைய கூற்றுப்படி சிறுநீரக கற்கள், கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்கலாம் பாதாம் பருப்பை சாப்பிட்றத தவிர்க்க வேண்டும். ஏன் அப்படின்னா பாதாம்ல அதிக அளவு ஆக்சலேட்டுகள் இருக்கிறதால சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடிய அபாயம் இருக்கு. இதை தவிர பாதாம் பருப்பை அதிக அளவு நம்ம உட்கொள்வது பித்தப்பை நோயுடைய ஆபத்தை இன்னும் நமக்கு அதிகரிக்கும். எனவே இந்த மாதிரி பித்தப்பை சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாலும், சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளால நீங்க அவதிப்பட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீங்க பாதாம் பருப்பு முடிந்தவரை தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அளவுக்கு அதிகமாக நீங்க ஒருவேளை இப்பதான் பாதாம் பருப்பு சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வரலாம். அதனால நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அளவோடு பாதாம் பருப்பை சாப்பிடணும். உயர் ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க, அதாவது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர் இருக்கிறவங்கலாம் இந்த பாதாம் பருப்பு அளவோடு தான் எடுத்துக்கணும். இன்றைய காலத்தில் உயர் ரத்த அழுத்தம் சொல்லக்கூடிய இந்த ஹை பிபி ப்ராப்ளத்தால் பலரும் அவதிப்படுறாங்க. அப்படிப்பட்டவங்களாம் தங்களுடைய ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு மருந்துகளை தொடர்ந்து தினமும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்டவங்கலாம் பாதாம் சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா பாதாம் பருப்பில் மெக்னீசியம் அதிகமாக இருக்கு. ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகளை நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது இந்த மெக்னீசியம் அது கூட வினை புரிஞ்சு அந்த மருந்தை முறியடித்து அதோடைய செயல்திறனை உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது. மருந்தை பயனற்றதாக மாத்திரும். இதன் காரணமாக தான் நீங்க இந்த மாதிரி பிபியை கண்ட்ரோல் பண்றதுக்கான மெடிசின்ஸ், அந்த மருந்துகளை பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கூட பாதாம் பருப்பு நீங்க சேர்த்து கொள்ளவே கூடாது. இப்போ நீங்க ஒருவேளை அப்படி சேர்த்துக்கணும் அப்படின்னா மருத்துவரினுடைய ஆலோசனை பேரில் மட்டும்தான் நீங்க அதை செய்யணுமே தவிர நீங்களே தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடாது. உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க எல்லாம் பாதாம் பருப்பு சாப்பிட்றத தவிர்க்கணும். தற்போது மாறி வரக்கூடிய வாழ்க்கை முறை பலரும் அந்த பிரச்சனையால் பார்த்தோம் அப்படின்னா உடல் பருமன் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்க. உடல் எடை அதிகரிக்கிறதால மக்கள் பலரும் பலவிதமான நோய்களுக்கு ஆளாகிறாங்க. குறிப்பாக உடல் எடை அதிகமாக இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். பிபி ப்ராப்ளம் ஏற்படும், சுகர் ப்ராப்ளம் எல்லாம் கூட ஏற்படும். இது தவிர உடல் எடையை சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பல்வேறு நடவடிக்கைகளும் அவங்க மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க நீங்களாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாதாம் பருப்பு சாப்பிடாதீங்க. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு, அந்த அதிக கொழுப்பு கலோரி எல்லாமே உங்களுடைய உடல் எடையை இன்னும் அதிகப்படுத்துமே தவிர அதிகப்படியான உங்களுடைய உடல் எடையை குறைக்காது. ஸோ அதனால நீங்க அதிகப்படியாக நீங்க பாதாம் பருப்பு சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவை விட இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிடும். அது உங்களுடைய உடல் பருமனை அதிகரிக்கும். அப்படின்றதால உடல் எடையை குறைக்கணும்னு நினைச்சிக்கிட்டு நீங்க பாதாம் பருப்பை சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு உடல் எடையை அதிகரிக்க தான் செய்யும். நீங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். செரிமானம் சார்ந்த பிரச்சனையால நீங்க அவதிப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க பாதாம் பருப்பு சாப்பிட்றது தவிர்க்கணும். பெரும்பாலான மக்கள் பல்வேறு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்ளத்தால அவங்களுக்கு அசிடிட்டி, சீரற்ற குடல் இயக்கம், வயிற்று சார்ந்த பிரச்சனைகள், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. அப்படிப்பட்டவங்கலாம் பாதாம் பருப்பு சாப்பிட்றது தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா பாதாம் பருப்புல ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்கள் அதிக அளவில் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்கெல்லாம் பாதாம் பருப்பு அளவோட சாப்பிடாம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க அளவுக்கு அதிகமாக உட்கொள்ளும் போது அதிகமான வயிற்று வலி அவங்களுக்கு ஏற்படும், வாயு சார்ந்த பிரச்சனை ஏற்படும், வயிற்று உப்புசம் பிரச்சனை ஏற்படும், அமிலத்தன்மை அதிகரித்து வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சமாக பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். ஆனால் அளவுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இன்னும் அதிகமாகிடும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அலர்ஜி உங்களுக்கு ஏற்படும். ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு ஒத்துக்காது, அவங்களுக்கு அது அலர்ஜி, ஒவ்வாமையை ஏற்படுத்தும். நிபுணர்களுடைய கூற்றுப்படி பலருக்கு பல்வேறு வகையான அலர்ஜி இருக்கும்.
ஒவ்வாமை வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒவ்வாமை ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாதாம் பருப்பு உட்கொள்ள வேண்டாம். அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பாதாம் பருப்பு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அலர்ஜி ஏற்படும் போது தோலில் வந்து வெடிப்பு ஏற்படும், உடலில் வந்து வீக்கம் ஏற்படும், சுவாசிக்கிறதுல சிரமம் போன்ற பல பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் பாதாம் பருப்பை சாப்பிட வேண்டும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு அலர்ஜி ஏற்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா மருத்துவரை அணுகி அதை எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்றத தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ ஒரு சில பேருக்கெல்லாம் பாதாம் பருப்பு அலர்ஜின்னு சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் எடுத்துக்காமல் இருக்கிறதே நல்லது. மற்றவர்கள் அளவோடு பாதாம் பருப்பு சாப்பிட்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.